சென்னை மற்றும் புறநகரில் இடி மின்னலுடன் விடிய விடிய மழை பெய்தது. வடபழனி, அண்ணாநகர், கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான குரோம்பேட்டை, அம்பத்தூர், மாதவரம் மற்றும் கொளத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் வில்லிவாக்கத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 9 இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கும் சக்திகளின் கொட்டம் வெகுநாள் நீடிக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தனியார் பள்ளி நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுவதாகவும் அதற்கு அரசை துணை போவதாக குற்றம் சாட்டினார். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. மாணவர்கள் தங்களின் ரோல் மாடல்களை இன்ஸ்டாகிராமில் தேடக்கூடாது என்றும், லைக்ஸ், வியூஸ் கெத்து இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நடந்த குட் ஷெப்பர்ட் பள்ளி நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற அவர் இவ்வாறு பேசினார். நீங்க ரீல்ஸ்ல பார்க்கறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக்ஸ், வியூஸ்ல கெத்து இல்ல, மார்க்ஸ், டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு. திமுக அரசு மூடிய 2000 அம்மா மினி கிளினிக்குகள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4000 அதிகரிக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர் ஆகிய இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். தாலிக்கு தங்க திட்டம் அற்புதமான திட்டம். 6 லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டம். 25,000, 50,000, தாலிக்கு 1 பவுன். திமுக ஆட்சி வந்த பிறகு ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் 39% வாக்குகளை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் தவிர்த்தது அரசியல் தளத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था. दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है. உதயநிதியை முதல்வராக்குவதுதான் ஸ்டாலினின் ஒரே நோக்கம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், உதயநிதியால் முதல்வராக முடியாது என்றார். स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना. मगर मैं दोनों को कहना चाहता हूं, ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं. दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है. மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உருவப்படத்திற்கு அமித்ஷா மரியாதை செலுத்தினார். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற பாஜக மாநில அளவிலான பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். முன்னதாக மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உருவப்படத்திற்கு அமித்ஷா மரியாதை செலுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர வைப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டனின் பொறுப்பு என்று பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அக்கட்சியின் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு.
அன்பு சொந்தங்களே, அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அண்ணாச்சி என குறிப்பிட்டு பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக கூறிய வாக்குறுதிகள் என்னாச்சு என கேள்வி எழுப்பினார். நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வாக்குறுதி கொடுப்பது திமுகவினர் வழக்கம் என்றும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அதனை மறப்பதுதான் பழக்கம் என்றும் கூறினார். நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு? வாக்குறுதி 503 சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி 503 என்னாச்சு? முதலமைச்சரை தரம் தாழ்ந்து விமர்சித்த விஜய்க்கு தேர்தல் சமயத்தில் பதில் சொல்வோம் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற தவேக மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து தவேக தலைவர் விஜய் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் அதற்கு அமைச்சர் கே.என். நேரு பதில் கொடுத்துள்ளார். அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். முதல்வரை அங்கிள் என விஜய் அழைத்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பக்குவம் இல்லாத விஜயை மக்கள் எப்படி முதல்வராக ஏற்பார்கள் என கேள்வி எழுப்பினார். இல்லை, இதே தாய்மாமா நடித்த படத்துக்கெல்லாம் இலவசமாக டிக்கெட் கொடுக்குறாரு, ஆனால் காசு வாங்கிட்டு தான் டிக்கெட் கொடுக்குறாரு. நீங்கள் மேடையில் பேசும்பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமாவில் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கண்ணே. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னால் எப்படி இருக்கும் இன்னைக்கு? மதுரையில் நடந்த தவேக மாநாட்டில் தொண்டர்களை பவுன்சர்கள் தாக்கிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மதுரை பாரபத்தியில் தவேக 2வது மாநில மாநாடு கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ரேம்பாக் சென்ற விஜயை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வரவேற்பளிக்க முயன்றனர். அப்போது விஜயை நெருங்கிய தொண்டர்களை பவுன்சர்கள் தடுத்து தூக்கி எறியும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் வீடியோ வெளியிட்ட நிலையில் அது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு இசைப்பயிற்சி ஆசிரியரும் தாவரவியல் ஆசிரியரும் பாலியல் தொல்லை அளிப்பதாகவும் மது அருந்துவிட்டு பள்ளிக்கு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் வீடியோவில் குற்றம் சாட்டியுள்ளனர். தப்பான பார்வையில் பார்க்கறாங்க. அதுவும் இல்லாம ட்ரிங்க் பண்ணிட்டு வராரு. ராதிகா மிஸ்ஸும் 2 பேரும் ஹெச்எம் மிஸ் கேட்பாங்க. ஓ அப்படியா? என் பாட்னி பாலு சாரும் ராதிகா மேமும் சொல்றதா ஹெச்எம் கேட்பாங்களா? மாணவிகளின் பாலியல் சீண்டல் புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் சக ஆசிரியர்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மோடியின் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி தமிழ்நாடு வர இருந்தார். இந்நிலையில் வெளிநாட்டு பயணம் உள்ளிட்ட காரணங்களால் பிரதமர் மோடியின் தமிழ்நாடு பயணம் ஒத்திவைக்கப்பட்டு அக்டோபர் 1 வாரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருவண்ணாமலை சிதம்பரம் கோயில் பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி திட்டமிட்டிருந்த நிலையில் அவை அக்டோபர் 1 வாரத்திற்கு மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு அதிகாரி சிறை சென்றால் வேலை பறிபோகும் போது முதலமைச்சர்கள் அமைச்சர்களின் பதவியை பறிக்க கூடாதா என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் மாநிலம் கயாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சிறை சென்றால் தங்கள் கனவுகள் சிதைந்துவிடும் என்ற அச்சத்தில் புதிய சட்ட திருத்தத்தை காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரி கட்சிகள் எதிர்ப்பதாக குற்றம் சாட்டினார். अगर किसी छोटे सरकारी कर्मचारी को 50 घंटे तक हिरासत में रख दिया तो अपने आप वो सस्पेंड हो जाता है. வரும் செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளது. சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் மோடி, இந்த தீபாவளி இரட்டை மகிழ்ச்சியை கொண்ட தீபாவளியாக இருக்கப் போவதாகவும் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் சாமானிய மக்களுக்கு நற்செய்தி காத்திருப்பதாகவும் கூறியிருந்தார். தற்போது உள்ள 5, 12, 18, 28% ஆகிய 4 வித வரி விதிப்பு முறையில் 12 மற்றும் 28% வரி விதிப்பை நீக்கிவிட்டு 5 மற்றும் 18 ஆகிய 2 வரி விதிப்பு முறைகளை இருக்கும் வகையில் முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிகிறது.
அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய புகாரில் இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார். இவர் பிரதமராக இருந்தபோது கடந்த 2023ஆம் ஆண்டில் தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கே பணியாற்றிய பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்க அரசு நிதியை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த பயணத்திற்கு இந்திய மதிப்பில் 1,70,00,000 ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கொழும்புவில் உள்ள CID அலுவலகத்தில் ஆஜரான ரணில் விக்ரமசிங்கே விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். விண்வெளியிலிருந்து பூமியை டைம்லாப்ஸ் முறையில் படமெடுத்த வீடியோவை விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா வெளியிட்டுள்ளார். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுபான்ஷு சுக்லா பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு கடந்த மாதம் பூமிக்கு திரும்பினார். இந்நிலையில் விண்வெளியிலிருந்து பூமியில் நிகழ்ந்த புயல், சூறாவளி, சூரிய உதயம் உள்ளிட்டவற்றை டைம்லாப்ஸ் முறையில் எடுத்த வீடியோவை பகிர்ந்துள்ளார். சீனாவில் கட்டுமான பணியின் போது பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜியான்சா எல்லோ நதியின் குறுக்கே பாலம் கட்டப்பட்ட போது கயிறு அறுந்து பாதி பாலம் உடைந்து நதியில் விழுந்தது. இதில் பணியில் இருந்த 10 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாயமாகினர். இந்நிலையில் பால விபத்தின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி சுற்றுவட்டாரத்தில் இடியுடன் பலத்த மழை பொழிந்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, அம்பலூர், கொடையாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் நிலச்சரிவால் பள்ளியின் வகுப்பறைகள் இடிந்து சேதமாகின. மாண்டி, பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பூஞ்ச் பகுதியில் உள்ள பள்ளியின் 2 வகுப்பறைகள் மீது பாறைகள் விழுந்து கடுமையாக சேதமாகின. இரவு நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 644 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 182 உதவி மருத்துவ அலுவலர்கள், 48 பல் மருத்துவர்கள், 324 அறுவை அரங்கு உதவியாளர்கள் உள்ளிட்டோருக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் காலை 10:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைக்கு எதிரான போரில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் முதல்வர் மாய உலகில் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அன்புமணி, கள நிலவரம் தெரியாமல் அதிகாரிகள் அளிக்கும் புள்ளி விவரங்களை முதலமைச்சர் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா வணிகம் தாராளமாக நடைபெறுவதாகவும் 1,00,000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் 1 கோடி கிலோ கஞ்சா விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் நவீன தொழில்நுட்பத்தின் கீழ் அமைக்கப்படும் மேம்பாலம் குறித்த வீடியோவை பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ளது. தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை அமைக்கப்படும் உயர்மட்ட சாலை மேம்பால கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சுரங்கப்பாதையில் இருக்கும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு பாதிக்காத வகையில் பயன்படுத்தப்படக்கூடிய தொழில்நுட்ப சவால்கள் குறித்து அனிமேஷன் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது.
உதகை மஞ்சூர் சாலையில் கைகாட்டி அருகே உலாவிய கரடி அங்குள்ள கடைக்குள் நுழைந்து உணவு தேடியது. பெங்கால்மட்டம் கிராமத்தில் உள்ள ஸ்டுடியோவின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கரடி அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு சென்றது. இது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பெட்ரோல் பங்கில் இலவச பெட்ரோல் டீசல் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. வையாபுரியில் உள்ள பெட்ரோல் பங்கில் 2 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்கினால் 1 லிட்டர் இலவசம், 5 லிட்டர் வாங்கினால் 2 லிட்டர் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் இருசக்கர வாகனம் முதல் கனரக வாகனங்கள் வரை சாலையில் அணிவகுத்து நின்றன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நாய் கடித்ததால் முகத்தில் பலத்த காயமடைந்த சிறுமி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிங்கம்பட்டியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் பிரதிகாஸ்ரீ என்ற சிறுமியை தெருநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. இதில் மேல் உதடு, நெற்றி, மூக்கு பகுதிகளில் பிரதிகாஸ்ரீக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு பொது மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். சங்கராபுரம் பகுதியில் போலி மருத்துவர் ஒருவர் மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வருவதாக கோட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் புல்லூரைச் சேர்ந்த அனுமுத்து என்பவர் மருத்துவம் படிக்காமல் கிளினிக் நடத்தி பொதுமக்களுக்கு மருந்து, மாத்திரைகளை கொடுத்து சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அனுமுத்துவை பிடித்த கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நீண்ட நேரம் காத்திருந்தும் அரசு பேருந்து வராததால் பள்ளிக்கு மாணவர்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்றுள்ளனர். கோவில்பட்டியிலிருந்து ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள கப்பிக்குளத்திற்கு நாள்தோறும் இயக்கப்படும் அரசு பேருந்தில் ஏராளமான மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் மாணவர்கள் காத்திருந்த நிலையில் டயர் பஞ்சரானதால் அரசு பேருந்து உரிய நேரத்திற்கு வரவில்லை. இதனால் மாணவ மாணவிகள் நீண்ட தூரத்திற்கு நடந்தே பள்ளிக்கு சென்றனர். மகளிர் உரிமைத் தொகை கோரி முறையிட்ட மூதாட்டிகளிடம் காது, கழுத்தில் நகையுடன் வந்தால் மகளிர் உரிமைத் தொகை கொடுக்க மாட்டோம் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கிண்டலாக பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் என் சுப்பையாபுரம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மகளிர் உரிமைத் தொகை வழங்க கோரி விண்ணப்பித்த மூதாட்டிகள் சிலர் அதுகுறித்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனிடம் முறையிட்டனர். அப்போது அவர்களிடம் அமைச்சர் இப்படி நகை அணிந்து வந்தால் உரிமைத் தொகை கிடையாது என்று கிண்டலாக கூறினார். ஸ்ரேயஸ் ஐயரை இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக நியமிக்கும் திட்டம் இல்லை என BCCI விளக்கம் அளித்துள்ளது. ரோஹித் சர்மாவுக்கு பின்னர் இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியை வழிநடத்த ஸ்ரேயஸ், சுப்மன் கில் இடையே போட்டி நிலவியது. இந்நிலையில் ஸ்ரேயஸ் ஐயரை இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. இதனை BCCI செயலாளர் தேவஜித் சைகியா மறுத்துள்ளார். 3 வடிவிலான கிரிக்கெட்டிலும் இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லை நியமிக்க BCCI திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்தவர் கைது செய்யப்பட்டார். காலை 6:30 மணியளவில் நாடாளுமன்றத்தில் சுவர் ஏறி ரயில் பவன் பகுதிக்குள் குதித்த நபர் அங்கிருந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் கருடா கேட் பகுதிக்குள் சென்றார். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்கள் அந்த நபரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்தவர் கைது செய்யப்பட்டார். காலை 6:30 மணியளவில் நாடாளுமன்றத்தில் சுவர் ஏறி ரயில் பவன் பகுதிக்குள் குதித்த நபர் அங்கிருந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் கருடா கேட் பகுதிக்குள் சென்றார். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்கள் அந்த நபரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மாமாங்கம் பகுதியில் கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 மீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. ஆமை வேகத்தில் நடைபெற்ற இந்த பணிகள் தற்போது முடிவடைந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. இதனால் பெங்களூரு, தர்மபுரி, ஒசூர், ஓமலூர், எடப்பாடி, மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணிக்க முடியும் என்பதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்துள்ளனர். சென்னை வானகரத்தில் இளைஞரை காரில் கடத்திச் சென்று தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வானகரம் அடுத்த நூம்பல் பகுதியைச் சேர்ந்த அபினேஷ்குமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கருத்துக்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் பாலாஜி, விநாயகம், அப்பு ஆகியோருக்கும் இடையே ஊர் திருவிழாவின் போது வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் அபினேஷ்குமாரை 4 பேரும் காரில் கடத்திச் சென்று கடுமையாக தாக்கி சாலையில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அபினேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் வானகரம் போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட 4 பேரில் ஒருவரான பாலாஜி என்பவரை கைது செய்தனர். மேலும் இந்த தாக்குதலில் தொடர்புடைய மற்ற 3 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 24,000 கன அடியாக குறைந்ததால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த 2 மாதங்களாக நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது நீர்வரத்து குறைந்ததை தொடர்ந்து பரிசல் இயக்க மட்டும் 4 நாட்களுக்கு பின் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. சேலம் அருகே காரில் குட்கா கடத்தி வந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். ஆற்றங்குட்பட்டி பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது கார் ஒன்று நிற்காமல் சென்றது. அதனை துரத்திச் சென்ற காவல்துறையினர் கொட்டச்சேடு பகுதியில் மடக்கி பிடித்தனர். அப்போது காரில் இருந்து 1,61,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் ராஜஸ்தானைச் சேர்ந்த அர்ஜுன் சிங், சுரேஷ் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கான இழப்பீடு மற்றும் நிதியுதவியை தமிழ்நாடு அரசு உயர்த்தியுள்ளது. அதன்படி நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கான நிதியுதவி 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்திற்கான நிதியுதவி 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இறுதிச் சடங்கிற்கான நிதியுதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக தமிழ்நாடு அரசு உயர்த்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் யானையை கத்தியால் வெட்டிய பாகன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வழக்கம் போல் இரவு நேர மேய்ச்சலுக்காக காட்டுப்பகுதிக்கு சென்ற சுமங்கலா என்ற யானை மீண்டும் முகாமிற்கு வந்தபோது சங்கர் என்ற யானையை தாக்கியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சங்கர் யானையின் பாகன் விக்கி கத்தியை எடுத்து சுமங்கலா யானையின் காலில் வெட்டியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகள் நேரில் யானையை பார்வையிட்டதுடன் பாகன் விக்கியை பணி நீக்கம் செய்தனர். மதுரையில் நடைபெற்ற தாவேக மாநாட்டிற்கு சென்று திரும்பிய சொகுசு பேருந்து டிராக்டர் மீது மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். சென்னை புரசைவாக்கத்தைச் சேர்ந்த தாவேக நிர்வாகிகள் சொகுசு பேருந்தில் மதுரைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பியுள்ளனர். இவர்கள் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் வந்தபோது முன்னால் சென்ற டிராக்டர் மீது பேருந்து மோதியது. இதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கி பண மோசடி செய்ய முயன்றதாக புகார் எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா பெயரில் டிசி விருதுநகர் என்ற பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பக்கத்தில் ஆட்சியரின் உண்மையான முகநூல் பக்கத்தில் உள்ள பதிவுகளை பதிவு செய்துள்ள மோசடி கும்பல் தனது நண்பர் மதுரை விமான நிலையத்தில் பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி தற்போது பணி மாறுதலானதால் அவரது வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்ய உள்ளதால் அவற்றை வாங்க விருப்பம் உள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று விளம்பரம் செய்துள்ளது. ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 4,500 அடி உயரத்தில் உள்ள மலையில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையில் ஏற அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இரவில் மலையில் தங்க அனுமதி இல்லை என்று வனத்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மலையேறி சென்று சுந்தர மகாலிங்கம் சுவாமியை வழிபட்டனர். பீகார் மாநிலம் பாட்னாவில் சிறுமி உட்பட 2 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 15ஆம் தேதி காரில் குழந்தைகள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். குழந்தைகள் இறப்பு தொடர்பாக இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை என்று கூறி சாலையில் டயர்களை வரிசையாக போட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகார் மக்களின் உரிமைகளை காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் பறிக்க முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரின் கயா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி வாக்கு வங்கி விவகாரத்தில் தங்கள் வீண் கொள்கைகள் மூலம் பீகார் மக்களின் உரிமைகளை பறித்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அங்கீகரிக்க காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் முயற்சிப்பதாக கூறினார். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டின் வருங்காலத்தை தீர்மானிக்கும் வாய்ப்பை மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனுமதிக்காது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவையில் RSS பாடலை பாடி சர்ச்சையை கிளப்பிய துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தான் காங்கிரஸ் கட்சியிலேயே தொடர இருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் RCB அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து விவாதம் நடைபெற்ற போது DK சிவக்குமார் RSS பாடலை பாடி சர்ச்சையை கிளப்பினார். இந்நிலையில் RSS பாடல் பாடியதற்கு விளக்கம் அளித்த சிவக்குமார் ஒரு தலைவராக தனது எதிரிகளையும் நண்பர்களையும் அறிந்திருக்க வேண்டும் என்பதை நிரூபிக்க பாடியதாகவும் தான் ஒரு பிறவி காங்கிரஸ்காரன் என்றும் பாஜகவுடன் கைகோர்க்கும் எண்ணம் துளியும் இல்லை என்றும் கூறினார்.
வெளிநாட்டு கனரக ஓட்டுநர்களுக்கான விசாவை தற்காலிகமாக நிறுத்துவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அறிவித்துள்ளார். புளோரிடாவில் இந்திய வம்சாவளி சீக்கியரான ஹர்ஜிந்தர் சிங் ஓட்டிய ட்ரக் ஏற்படுத்திய விபத்தில் 3 அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் உள்ளூர் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் வெளிநாட்டு ஓட்டுநர்களுக்கான விசாவை நிறுத்துவதாக மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். மலேசியாவில் டேக் ஆஃபின் போது விமானப்படை போர் விமானம் வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க தயாரிப்பான F-18 போர் விமானம் குவாந்தனில் உள்ள சுல்தான் அகமது ஷா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது திடீர் என்று வெடித்து சிதறியது. கடந்த 10 மாதங்களில் 6வது முறையாக F-18 போர் விமானம் விபத்திற்குள்ளாவது குறிப்பிடத்தக்கது. வலையில் சிக்கிய 150 கிலோ எடையிலான கடல் ஆமையை மீண்டும் பாதுகாப்பாக கடலில் விட்ட தஞ்சை மாவட்ட மீனவருக்கு வனத்துறையினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மனோரா கடல் பகுதியில் கல்யாணகுமார் என்ற மீனவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவரது வலையில் ராட்சத ஆமை சிக்கியது. அதனை வன அலுவலர்களின் அறிவுரைப்படி மீண்டும் அவர் கடலிலேயே விட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பந்தலூர் மேங்கோ ரேஞ்ச் பகுதியில் ஒற்றை காட்டு யானை வியாழக்கிழமை இரவு திடீரென்று உலா வந்ததை அடுத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து ஒலிபெருக்கி மூலமும் பட்டாசுகளை வெடித்தும் காட்டு யானையை ஊருக்குள் வராதவாறு விரட்டியடித்தனர். காட்டு யானைகளை கண்காணிக்க வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளி தாளாளரை தாக்கி பணம் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட காவலர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 18ஆம் தேதி சாவித்ரி என்பவரின் வீட்டிற்குள் முகமூடியுடன் புகுந்த நபர்கள் பயங்கர ஆயுதங்களால் அவரையும் அவரது மகள் அபர்ணாவையும் தாக்கி 9 லட்சம் ரூபாய் பணம் 31 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் பணிநீக்கம் செய்யப்பட்ட காவலரான பிரகாஷ் உட்பட 9 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே பிரிந்து சென்ற மனைவியை அழைத்துச் செல்ல வந்த மருமகனை தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மாமனார் கைது செய்யப்பட்டார். இரச்சக்குளம் பகுதியைச் சேர்ந்த சிபினுக்கும் மயிலாடியைச் சேர்ந்த ஷீலாவுக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆன நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் ஷீலாவை பார்க்க அவரது வீட்டிற்கு சிபின் சென்ற நிலையில் ஷீலாவின் தந்தையான ஞானசேகரனுக்கும் சிபினுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஞானசேகரன் சிபினை சிமெண்ட் கல்லால் தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சிபின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து ஞானசேகரனை அஞ்சு கிராமம் போலீசார் கைது செய்தனர். குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி திருவாரூர் மாவட்டத்தில் வரும் 3ஆம் தேதி ட்ரோன் கேமராக்கள் பறக்க ஆட்சியர் மோகனச்சந்திரன் தடை விதித்துள்ளார். நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருவாரூர் வருகிறார். இந்நிலையில் திருவாரூர் ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் செப்டம்பர் 3ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய தொழிலாளர் நல உதவி ஆணையர் கைது செய்யப்பட்டார். ரெட்டியார் பாளையத்தில் உள்ள அலுவலகத்தில் மத்திய தொழிலாளர் நல உதவி ஆணையராக பணியாற்றக்கூடிய ரமேஷ் என்பவர் லஞ்சம் பெற்றதாக வந்த புகாரை அடுத்து சிபிஐ அதிகாரிகள் 6 பேர் கடந்த 5 நாட்களாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் தேனியை சேர்ந்த கட்டுமான நிறுவனத்திற்கு ஆள் சேர்க்க ரமேஷ்குமார் லஞ்சம் பெற்றது தெரியவந்தது. இதையடுத்து அவரையும் அவருக்கு லஞ்சம் கொடுத்த இளங்கோவையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே செல்போன் கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர் உள்ளே புகுந்து திருடும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. குறுக்குபுரம் பகுதியில் தமிழரசன் என்பவர் நடத்தி வரும் செல்போன் கடைக்குள் புகுந்த மர்ம நபர் 11 செல்போன்கள் மற்றும் 6000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளார். திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடத்தின் சிமெண்ட் பூச் பெயர்ந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் பள்ளியின் கட்டடம் சேதமடைந்த நிலையில் உள்ளதாகவும் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படும் முன்பு சீரமைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதனிடையே காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட வைகுண்டபுரம் பகுதியில் இயங்கும் டாக்டர் BS சீனிவாசன் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியிலும் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து கீழே விழுந்ததில் தமிழ் ஆசிரியர் காயமடைந்தார்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கால்நடை மருத்துவரின் வாகனம் மோதி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 வாகனங்கள் சேதமடைந்தன. நள்ளிரவு 3 மணி அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறை கால்நடை மருத்துவரை ஏற்றி வந்த அரசு வாகனம் கிளப் சாலையில் உள்ள வனத்துறை தங்கும் விடுதிக்கு சென்றது. அப்போது அத்துமீறி ஒரு வழிப்பாதையில் அதிவேகமாக சென்ற அந்த வாகனத்தின் ஓட்டுநர் கணேசன் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 3 வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியுள்ளார். இதில் கணேசனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கம்பி வேலிக்குள் சிக்கிக் கொண்டிருந்த 9 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை மீட்ட பாம்பு பிடி வீரர் வனப்பகுதியில் விடுவித்தார். செம்பனார் கோவில் பகுதியில் உள்ள ரத்னசபாபதி என்பவரது வீட்டின் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலியில் சாரை பாம்பு சிக்கி இருந்தது. தகவல் அறிந்து வந்த பாம்பு பிடி வீரர் பாண்டியன் பாம்பை பிடித்து தண்ணீர் கொடுத்து உடல் வெப்பத்தை தணித்து வனப்பகுதியில் விடுவித்தார். தாவேக 2வது மாநில மாநாடு வெற்று கூச்சல்களுக்கும் ஆரவாரங்களுக்கும் அடையாளமாக இருந்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். 10 லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார். திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். அவருடைய பேச்சில் ஆக்கப்பூர்வமான எந்த கருத்தும் இல்லை, கருத்தியலும் இல்லை. தனது மகள் ரிதன்யாவின் தற்கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை சட்டப் போராட்டத்தை தொடரப்போவதாக அவரது தந்தை தெரிவித்துள்ளார். ரிதன்யா தற்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. செய்தியாளர்களிடம் பேசிய ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை தனது மகள் தற்கொலைக்கு காரணமானவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். டெல்லியில் திருநாய்களை காப்பகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் திரும்பப் பெற்றது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு 3 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரேபிஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நாய்கள் மற்றும் ஆக்ரோஷமாக உள்ள நாய்களை மட்டும் காப்பகங்களில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பிறகும் கருத்தடை செய்த பிறகும் அவற்றை பிடித்த இடத்திலேயே விட்டுவிட ஆணையிடப்பட்டுள்ளது. திருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிக்கக்கூடாது எனவும் அதற்கு பிரத்யேக இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு ஜெக்தீப் தன்கர் டேபிள் டென்னிஸ் விளையாடுவதிலும் யோகா செய்வதிலும் நேரத்தை செலவிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூலை 21ஆம் தேதி தனது உடல்நிலையை காரணம் காட்டி ஜெக்தீப் தன்கர் பதவியிலிருந்து விலகினார். அதன் பிறகு அவர் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்ற தகவல் எதுவும் தெரியாததால் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்த தகவலை பிடிஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கர்நாடகாவில் பைக் டாக்ஸி சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் பைக் டாக்ஸி சேவைக்கு தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் சுமார் 6 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் விதிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டதை அடுத்து மாநிலம் முழுவதும் மீண்டும் பைக் டாக்ஸி சேவை தொடங்கியது. 61 வயதாகும் முன்னாள் பாலிவுட் கனவு நாயகன் நடிகர் கோவிந்தாவை பிரிந்து செல்ல அவரது மனைவி சுனிதா அஹூஜா முடிவெடுத்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே இதுகுறித்து உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் பரவிய நிலையில் சுனிதா வெளியிட்ட ஒரு காணொலி மூலம் தற்போது உறுதியாகியுள்ளது. தன்னை கணவர் கோவிந்தா ஏமாற்றிவிட்டார், கொடுமைப்படுத்துகிறார், வேறு பெண்களுடன் தொடர்பில் இருக்கிறார் என்று மனைவி சுனிதா குற்றம் சாட்டியுள்ளார். 38 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். திருமணத்திற்கு பிறகு விவாகரத்து அல்லது மனமுறிவு ஏற்பட்டு பிரிந்தால் ஜார்ஜினா ரோட்ரிக்ஸுக்கு மாதம் 10 லட்சம் ரூபாய் வழங்க பிரபல போர்ச்சுகல் கால்பந்து வீரரான ரொனால்டோ ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2016 முதல் ஒன்றாக இருந்து வரும் ரொனால்டோ ஜார்ஜினா இணை அண்மையில் தங்கள் நிச்சயதார்த்தம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டனர். இந்நிலையில் திருமணத்திற்கு பின்னர் பிரிவு ஏற்பட்டால் ஜார்ஜினாவுக்கு மாதந்தோறும் 10 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் வழங்குவதுடன் ஸ்பெயினின் மாட்ரிட் நகரில் உள்ள பிரம்மாண்ட விடுதியை வழங்க ரொனால்டோ ஒப்பந்தம் செய்ததாக ஆவணங்கள் வெளியாகியுள்ளன. திருப்பூர் செட்டிப்பாளையம் பகுதியில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியான பனியன்களை உற்பத்தி செய்து பதுக்கி வைத்திருந்த குடோனை தனியார் நிறுவன ஊழியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 1 கோடி ரூபாய் செலவழித்து உற்பத்தி செய்து 15,000 பெட்டிகளில் வைத்திருந்த போலி பனியன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை வேளச்சேரியில் விடுதிக்குள் புகுந்து பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த விடுதியின் பின்பக்க வழியாக சென்ற இளைஞர் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தப்பியோடியதாக தெரிகிறது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. திண்டுக்கல் அருகே மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்க்க கணவருக்கு வழிகாட்டுதல் வழங்கிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோபால்பட்டியில் வசித்து வரும் வங்கி மேலாளர் கஜேந்திரனின் மனைவி சத்யா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் பிரசவ வலி ஏற்பட்டது. ஆனால் கஜேந்திரன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் வீட்டை பூட்டி அறைக்குள் வைத்து பிரசவம் பார்த்துள்ளார். சத்யாவிற்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் கஜேந்திரனுக்கு ஃபேஸ்புக் மூலமாக பிரசவத்திற்கு வழி நடத்தியது யார் என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சாலை விபத்தில் 3 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எருமனூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன், ஐயப்பன், ஆதினேஷ், வேலு, கௌதம், நடராஜ் ஆகிய 6 பேர் காரில் விருத்தாச்சலத்திற்கு சேலம் புறவழிச்சாலை வழியாக சென்றனர். அப்போது மணவாளநல்லூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதியது. இதில் ஐயப்பன், ஆதினேஷ் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 3 பேரின் உடல்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆடி மாதத்தில் பக்தர்கள் 1,30,00,000 ரூபாயை உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் உதவி ஆணையர் சக்திவேல், விழுப்புரம் துணை ஆணையர் சிவலிங்கம் ஆகியோர் கண்காணிப்பில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடந்தது. இதன் முடிவில் 1,30,99,000 ரூபாய் பணம், 174 கிராம் தங்கம், 1364 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்திருப்பது தெரியவந்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் மின் தகன மேடை சீரமைக்கப்படாததால் உயிரிழந்தவர்களை தகனம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பழுதடைந்த மின் தகன மேடை ஓராண்டாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது விறகால் மட்டுமே உடல்கள் எரியூட்டப்பட்டு வரும் நிலையில் மழைக்காலங்களில் சிரமத்திற்கு ஆளாவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் துறையூர் மின் தகன மேடையை விரைந்து சீர் செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வீட்டில் பட்டாசு வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் காயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அம்மன் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவர் வீட்டின் மேல் மாடியில் உள்ள அறையில் கடந்த 19ஆம் தேதி பட்டாசுகள் வெடித்து சிதறின. இதில் 80% தீக்காயமடைந்த கௌதம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டையில் பழமையான ஸ்ரீதேவி மாசுபட அம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவ சேவை நடைபெற்றது. இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் தொடங்கிய பிறகு 6வது வெள்ளிக்கிழமை என்று விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இதன்படி 1008 பால் குடங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு மாசுபட அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் செவ்வாடை அணிந்து ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் பால் குடம் எடுத்து வந்தும் பல்வேறு விதமான சாமி வேடம் அணிந்து உடலில் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் மேலகண்டமங்கலம் பகுதியில் டிப்பர் லாரி சாலையோர உயரழுத்த இரும்பு மின் கம்பத்தின் மீது மோதி சுமார் 20 அடி தூரம் இழுத்துச் சென்றதால் பரபரப்பு நிலவியது. திருச்சுழியிலிருந்து அருப்புக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியை குலசேகரநல்லூர் கிராமத்தை சேர்ந்த வேல்முருகன் என்பவர் ஓட்டிச் சென்றார். மேலகண்டமங்கலம் அருகே இந்த லாரி மின் கம்பத்தின் மீது மோதி இழுத்து செல்லப்பட்டதால் 3 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. மேலும் இடிபாடுகளுக்கு இடையே ஓட்டுநர் சிக்கிக்கொண்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் தாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் ஆவணி மாத தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 5 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை நடந்தது. அதனைத் தொடர்ந்து காலை 6:30 மணி அளவில் தலைமைப்பதி குருபால பிரஜாபதி அடிகளார் திருக்குடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். 10 நாட்கள் வாகன பவனி மற்றும் சொற்பொழிவு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். தொடர்ந்து 11ஆம் நாள் தேரோட்டம் நடைபெறும். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் காவல் நிலையம் அருகே பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை பறித்துச் சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. போச்சம்பள்ளி காவல் நிலையம் அருகே பழக்கடை நடத்தி வரும் தேவி என்பவர் வழக்கம் போல் கடைக்கு வெளியே நின்றிருந்த போது இளைஞர் ஒருவர் அவரது 2.5 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு ஓடினார். உடனடியாக அந்த பெண் கூச்சலிடவே பொதுமக்கள் அவரை விரட்டி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் மதுபோதைக்கு அடிமையான 22 வயது தினேஷ் என்பதும் குடிப்பதற்காக நகைப்பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. கோவை மாவட்டம் அன்னூர் சொக்கம்பாளையம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கற்களால் தாக்கியதில் பெண் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர் ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்துள்ளார். இவர் வியாழக்கிழமையன்று தெருநாயை பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்துக் கொன்றுள்ளார்.
இதனை தட்டி கேட்டவர்களை கத்தியால் தாக்கியதில் 4 பேர் காயமடைந்தனர். அதற்கு பிறகு ஆக்ரோஷத்துடன் சுற்றித் திரிந்தவர் வீட்டு வாசலில் நின்றிருந்த சகுந்தலா என்பவரை கல்லால் தாக்கி கொலை செய்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரை பிடித்து மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்தியாவில் தனது முதல் அலுவலகத்தை திறக்க OpenAI நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிகளவு வாடிக்கையாளர்கள் இந்தியாவில் உள்ள நிலையில் டெல்லியில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அலுவலகத்தை திறக்க OpenAI தலைமைச் செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மன் திட்டமிட்டுள்ளார். செயற்கை தொழில்நுட்பத்தை பயனர் மற்றும் வாடிக்கையாளர்களின் வசதிக்கேற்ப வழங்கும் வகையில் உள்ளூர் இளைஞர்களை கொண்டு அலுவலகத்தை தொடங்க OpenAI நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தென் அமெரிக்காவின் டிராக் பேசேஜ் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிலி மற்றும் அர்ஜென்டினா நாடுகளுக்கு இடையே அண்டார்டிகா அருகே உள்ள டிராக் பேசேஜ் பகுதியில் இந்திய நேரப்படி அதிகாலையில் ரிக்டர் அளவுகோலில் 7.5 அலகுகளாக நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 5 நாட்களாக நடத்திய காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 5 நாட்களாக பணிகளை புறக்கணித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஊதியம், தீபாவளி போனஸ் உள்ளிட்டவை தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். நாகையில் 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்கமீன் படைக்கும் விழா புதிய கடற்கரையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் மீனவர் குலத்தில் பிறந்த அதிபக்த நாயனார் சிவபெருமானிடம் பக்தி கொண்டு தான் பிடிக்கும் முதல் மீனை தினமும் சிவபெருமானுக்காக கடலில் விடுவது வழக்கம். அவரது பக்தியை சோதித்த சிவபெருமான் அவரது வலையில் தங்கமீன் ஒன்றை கிடைக்கும்படி செய்தார். அதிபக்த நாயனார் அம்மீனையும் சிவபெருமானுக்காக வேண்டிக் கொண்டு கடலில் விட்டார். இதனை நினைவு கூறும் வகையில் தங்கமீன் படைக்கும் விழா நடைபெற்றது. பெங்களூருவிலிருந்து வேலூருக்கு புதிதாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் 600 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் 100 வாக்குப்பதிவு ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டன. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் வைக்கப்பட்ட இயந்திரங்களை தேர்தல் ஆணையத்தின் முதன்மை கூடுதல் செயலாளர் ஸ்ரீதர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள தங்கும் விடுதி, காத்திருப்பு அறை, பிரசாத விற்பனை நிலையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அண்ணாமலையார் கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் அடிப்படை வசதிகள் மற்றும் கட்டமைப்புகளை செய்து தர பக்தர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 64 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தங்கும் விடுதி, 2 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காத்திருப்பு கூடம் மற்றும் பிரசாத விற்பனை நிலையம் மற்றும் 1 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சொற்பொழிவு அரங்கம் உள்ளிட்ட கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார்.